வணக்கம். சிவகாமியின் சபதம் பகுதி 155. மாமல்லர் போர் கிளம்பி 3 நாள் கழிச்சு காஞ்சி நகரமே அமைதியா இருக்கு. திருநாவுக்கரசர் மடத்துல திருநாவுக்கரசர் அவர் போய் பார்த்த கோயில் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது அரசி போன மகாதேவி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல மங்கையர்கரசியும் இருக்காங்க. இப்ப போன மகாதேவி எங்க போனாலும் அவங்க வளர்ப்பு மகளா கருதப்படுற மங்கையர்கரசியும் கூட்டிட்டே போறாங்க. அப்போ திருநாவுக்கரசர் சொல்றார், அம்மா நான் திரும்பியும் வடக்கே யாத்திரை போலான்னு இருக்கேன், நாளைக்கு கிளம்பலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில ஒரு ரதம் வருது. அந்த ரதத்தை ஓட்டிட்டு வர்றது கண்ணபிரான் தான். ஆனா அதுல இருந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒருத்தர் உள்ள இருந்து இறங்கி வாரார். வந்து, ஐயா ரொம்ப அவசரங்கிறனாலதான் மகாராணி உள்ள இருக்கும் போதே நான் இப்படி வந்திருக்கேன். ரொம்ப அவசரமான விஷயம் ஐயா. தம்பி யார் நீ? முதல்ல அதான் சொல்லு. ஐயா என் பேர் குலச்சிறை. நான் பாண்டியம்மன் கூட வந்தேன். நம்ம பாண்டிய மன்னன் தான் என்னை அனுப்புனாரு. இப்போ நெடுமாற பாண்டியனுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. அவருக்கு மருத்துவம் பார்த்துட்டாங்க, ஆனால் ஒன்றும் சரியாகலை. அப்புறம் அதான் உங்கள்கிட்ட திருநீர் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் அவசரமாக தாங்க. மகாராணி உங்கள்கிட்ட அரண்மனைக்கு இந்த விஷயம்லாம் சொல்லணும்னு நினச்சேன். நல்ல வேலை நீங்களே இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அதுக்கு போன மகாதேவி, சரி தம்பி, பாண்டியனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நெடுமாறனுங்க ஏன் இன்னும் அங்கேயே இருக்கான்? மகாராணி அவருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ஆயிடுச்சு. அவரால் கொஞ்சம் கூட நகர முடியல. வைத்தியர் வேலை வேற எங்கேயும் கூட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மகாராணி அப்படின்னு சொல்றாரு. இன்னும் போன மகாதேவி, சரி என்கிட்ட சொன்னா மட்டும் பார்த்தாது, அரண்மனைக்கு போய் வானதிட்டையும் நீ போய் சொல்லணும். அவ நெடுமாறனையே அழைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அடிக்கலே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இவ்வளோ நேரம் மங்கையர்கரசி அந்த குலச்சிறைய பார்த்துருக்காங்க. இந்த குலச்சிறையார எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரியே தோணுத அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பூர்ண மகாதேவி கூட கிளம்பி போயிடுறாங்க. அப்போ குலச்சிறையார் திருநாவுக்கரசர் பக்கத்துல உட்காந்துட்டு, ஐயா எனக்கு இன்னொரு வரமும் நீங்க தரணும். இந்த பாண்டிய நாட்டுல சமண முனிவர்கள் ரொம்ப தெளிவம் பண்றாங்க. ஏன் தான் இந்த சமண மதம் வந்துச்சோ. தம்பி, சமண முனிவர்கள் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. 1-2 பேர் அந்த மாதிரி இருந்தா அதுக்கு சமண முனிவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உண்மையில சொல்ல போனா சமண முனிவர்கள் ரொம்ப நல்லவங்க. அவங்க தான் நம்ம தமிழ் மொழியே பரப்புனாங்க. ஓவியத்தை அவங்களும் பரப்புனாங்க. ஆனா சுவாமி, நீங்க இப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா பாண்டிய நாட்டுக்கு பாருங்க, உங்க என்னெல்லாம் டூலியம் பண்றாங்கன்னு தெரியும். திருநாவுக்கரசர் அவர் கண்ணை மூடுறார். கொஞ்ச கழிச்சு, தம்பி எனக்கு சமணர் கூட சண்டை போறதுக்கு சக்தி இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப விருப்பமும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒருத்தர் வருவார். அவர்
நிறைய காவியங்கள் இதெல்லாம் எழுதுவார். அதனால சமண முனிவர்கள் எல்லாரும் அடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் திருநீரையும் எடுத்து கொடுத்துடுறாரு. அப்படியே அரண்மனைக்கு வந்து பார்த்தா அரசி பூன மகாதேவி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மங்கையர்கரசி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பூஜனை முடிஞ்சோடனே பூன மகாதேவி, குழந்தாய், நீ ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க? உங்க அப்பாவை நினைச்சு தெரியா? இல்ல இங்க வேற எதுவும் குறை இருக்கா? ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லை. நான் என் அப்பா வீட்டில் எப்படி இருந்தாலும் அதோட இங்கே தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் என்ன? இல்லைம்மா, இன்னைக்கு அந்த நாவுக்கரசர் மடத்தில் ஒருத்தரை பார்த்தோமே, அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுதுமா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு பாட். நன்றி, வணக்கம்.